இன்றைக்கி ஒரு நாள் கோயம்புத்தூர் வரைக்கும் ஒரு வேலையை போயிருந்தேங்க. போயிட்டு அவினாசி ரோட்டில் சின்னம்பாளையம் வழியாக இருவூர் இருக்குது பார்த்தீங்களா, அதை தாண்டி பைபாஸ் ரோட்டில் வந்துட்டுருந்தேங்க. திடீர்னு பார்த்தா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒட்டகம்லாம் நிறைய இருந்தது. சரின்ட்டு எதிர்ச்சியாக உள்ளே போய் பார்க்கலான்ட்டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 20 ரூபாய்னாங்க. 20 ரூபாய் கொடுத்துட்டு அப்படியே சுற்றி பார்க்கலான்னு சுற்றி பார்த்தேங்க. பார்த்தா அங்கே வான்கோழி, கினிக்கோழி, வாத்து, ஒட்டகம், குதிரை எல்லாமே இருந்துச்சுங்க. பார்த்தா இங்கே வாத்து கறியும் தராங்க, நாட்டுக்கோழி முட்டு தராங்க, அதுபோக முயலும் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே ரைடும் இருக்குதுங்க, ஒட்டக ரைடு இருக்குது, குதிரை ரைடு இருக்குது. ஆனால் பைபாஸ் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருந்தாலுங்க உள்ளுக்குள்ளே ஒரு காந்த சக்தி இருக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு அமைதியாக நல்லா இருந்துச்சுங்க. மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக நல்லா இருந்ததுங்க. சேவல் இருந்தது. கண்டிப்பாக வரணும்னு நினச்சிங்கன்னா பல்லடத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் பாப்பம்பட்டி பிரிவு தாண்டோம்னா பைபாஸ் சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரைட் எடுத்தோம்னா 12 கேட்டுங்க. 12 கேட்டை தாண்டினோம்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் ரைட் சைட்லேயே இருக்குங்க. கண்டிப்பாக வாங்க குழந்தைங்களா கூட்டிகிட்டு. நல்லா உண்மையாலுமே அமைதியாக இருந்ததுங்க. அந்த ஒட்டகம் பாருங்கள், வீடியோ பிடிச்சிட்டு என்னை பார்த்துட்டு வந்துட்டுருக்குது. என்ன உயரம்! கேமரா பிடிக்கிற காலையில் நானே செல்ஃபியோ வீடியோ பிடிச்சிட்டு இருந்தேங்க. ரைடு போகும்போது ராஜஸ்தான் ஸ்டைலில் ஒட்டகத்தை அலங்கரித்து அதில் ரைடு போகலான்னு சொன்னாருங்க. ஒட்டகம் நிறைய பார்க்கவும் எந்த ஒட்டகத்தை வீடியோ பிடிக்கிறதுனே தெரியலிங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக அழகாக இருக்குங்க. ஒட்டகம் பக்கத்தில் வந்தது. நான் கடிக்குமே என்னமோ நினச்சிட்டேங்க. அவர் கடிக்காது, பயந்துக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. நிறையா பண்ணி வீடியோவில் பார்த்துருக்கு. திடீர்னு ஒட்டகம் கடிச்சு தூக்கி வீசிடு அந்த பக்கம். ஆனால் அவர் கடிக்காது, ஒன்றும் பண்ணாது அப்படின்ட்டாரு. பக்கத்தில் நிற்கும் போது ஏதோ சாப்பிட்றதுக்காக தருவாங்கன்னு சொல்லி பக்கத்தில் வரும்னு சொன்னாருங்க. தூரத்தில் ஒரு ஹெலிகாப்டர் போயிட்டுருக்குங்க. ஏரோப்ளைன் போயிட்டுருக்குங்க. பாருங்க எவ்வளோ அமைதியாக இருக்கிறது பார்த்தா நம்மளுக்கு மைண்ட் அமைதியாக ரிலாக்ஸாக இருக்குங்க. பாருங்கள் தூரத்தில் வண்டியெல்லாம் போயிட்டு இருக்காத பைபாஸ் ரோடுங்க. ஆனால் இந்த இடத்துல ரொம்ப அமைதியாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக வாங்க. பல இடத்துல வந்தீங்கன்னா பாப்பம்பட்டி பிரிவு தாண்டி பைபாஸ் சிக்னல், அதில் ரைட் எடுங்க. 12 கேட் தாண்டி ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் ரைட் சைட்லேயே இருக்குங்க. கண்டிப்பாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் சரியாக கிளாரிட்டி தெரிய மாட்டேச்சுங்க. சன்லைட்டு ரிஃப்ளெக்ட் ஆனதுனால எந்த பக்கம் பார்க்கணும் எனக்கே தெரியல. வீடியோ விழுந்துருந்தானே தெரியல. வீட்டில் வந்து அந்த நிழல் பட்டு வந்தால் வீடியோ ஓட்டுனது நம்பிக்கை வந்துச்சுங்க. கடிக்க வருதுன்னு நினச்சிட்டேன், எனக்கு கடிக்கல. குதிரை பார்க்குறதுக்கு வீடியோவில் சிறுசாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் ஏணி வச்சு தேர்வு மோட்டருக்கு அவ்வளோ ஒரு உயரமாக இருக்குது. பாருங்கள் யோகம் ஒரு கழுதையை பார்த்தா. ரேஸ் குதிரையாட்டிருக்குங்க. நம்பர்லாம் போட்டுக்கிறாங்க. பாருங்கள் எலி, அந்த பக்கம் இருக்கிறது முயல். இது பாம்பு சிட்டமாக இருந்ததுங்க பக்கத்துலேயே. அதையும் இப்போ அவர் கேட்ச் பண்ணியாச்சு வீடியோவில். அவர் எலி பிடிச்சி பாருங்கள், கையில் ஒன்றும் பண்ணாதுனாரு. கடைசியில் அவரே வந்து எலி பிடிச்சி காமிச்சார். குடிக்கலாங்க.
ரவுண்டு கொடுத்தீங்கன்னா 50 ரூபா வரும். மைக்கு வேற கொண்டு வராம விட்டேன், சத்தமாக சொல்லுங்க. ஃபுல்லாகவே மேலே பாடி கட்டி உங்களுக்கு உட்கார மாதிரி செட் பண்ணி கொடைக்கானல் ரைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி ரைடு விட்டு சரிங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு ஃபுல் ரவுண்ட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா வரும், 50 ரூபா வரும். அதே நீங்கள் ஒட்டகத்துலையுமே பண்ணலாம். ஒட்டகத்துலையுமே எல்லா பேரும் உட்காருக்க மாதிரி உட்காந்து சின்ன பிள்ளை ரைடு பண்ணலாம், பெரிய ஆளுக்கு ரைடு பண்ணலாம். குதிரையில் மட்டும் சின்ன பிள்ளைங்க பண்ணலாம். பெரிய ஒட்டகத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளை மட்டும் போக முடியும். ஃபுல்லாக ரைடு பண்ணிங்கன்னா ஒட்டகத்தில் 100 ரூபா வரும். அதே மாதிரி ஒட்டக பால் இருக்குது, ஒட்டக பால்லேயே டீ போடலாம், பால் கொடுக்கலாம். அதே மாதிரி கழுத பால் இருக்குது, கோட் பால் இருக்குது. அதே மாதிரி வாத்து, முயல், எல்லாம் மீனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயிரோடு உங்கள் கண்ணு முன்னாடியே வெட்டி தரும். வறுவல் இருக்குது, அதுக்கு வாத்து கிரேவி இருக்குது, எல்லா ரகமும் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா முயல் குட்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டுக்கு சின்ன குட்டி 2 முயல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபா வரும். அதே மாதிரி பெரிய குட்டி பிரீடு எடுத்து அப்படியே உங்களுக்கு முயல் விற்கிறதான். அதே மாதிரி நாட்டுக்கோழி முட்டை இருக்குது, வாத்து முட்டை இருக்குது. இது இடம் கரெக்டாக சரியான அட்ரஸ் எதுங்க? இது கரெக்டாக சின்னையம்பாளையம், நம்ம காந்திபுரத்துலேருந்து கரெக்டாக 10-11 கிலோமீட்டர். சின்னையம்பாளையத்தில் இறங்கி அங்கேருந்து ஒரு ஆட்டோ ஏறி வந்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல இறக்கி விட்ருவாங்க. கரெக்டாக அவங்க சொன்னாங்க சங்கமித்ரா அப்படின்ற ஒட்டக பண்ண அப்படின்னு சொன்னாவே உங்களை வந்து கரெக்டாக இங்கே இறக்கி விட்ருவாங்க. நீட்டாக சுற்றி பார்த்துட்டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்குறவங்களுக்கு 20 ரூபா தான். ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றி பார்த்துக்கலாம். அதே மாதிரி ரைடு உங்களுக்கு எது தேவையோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு பிளேஸ் இந்த இடம். பார்த்தீங்கன்னா அப்படியே மன நிம்மதி, ரிலாக்ஸாக இருக்கும், மைண்ட் ப்ரெஷர் அப்படியே குறையும். சூப்பராக இருக்கும் இந்த ஏரியா. இந்த இடம் அவ்வளோ அமைதியாக, ஒரு யோகா பண்ணுறத விட பயங்கரமாக இருக்கும் இந்த இடம். சொல்ல போனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபுட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து பிரெட் ஆம்லெட் கொடுப்போம், அடுத்து பஜ்ஜி, அடுத்து நண்டு சூப் இருக்கும், நண்டு கிரேவி இருக்கும், நத்தை கிரேவி பண்ணி கொடுப்போம், நண்டு கிரேவி, அடுத்து வாத்து கிரேவி பண்ணி கொடுப்போம். வாத்து உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் வேணுமோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி ராஜஸ்தான் ரொட்டியில் வந்து ரொட்டி, ஹைதராபாத் ரொட்டி.